சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மே 19, 2024. நாம் அனைவரும் ஆன்மீகத்தின் சிகரத்தில் ஏறுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். எந்தளவிற்கு ஆன்மீகத்தன்மை நமது வாழ்க்கையில் வருமோ அந்தளவிற்கு ஆத்மாவின் ஜொலிப்பு அதிகரிக்கும். அந்த ஜொலிப்பானது அனைத்து ஆத்மாக்களையும் பகவானை நோக்கி கவர்ந்திழுக்கும். நாம் அனைவரும் கவனம் செலுத்துவோம். நமது ஆன்மீகத்தின் சக்தி, தூய்மை தன்மையின் சக்தி அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். அதற்காக இந்த உடல் சார்ந்த உணர்வு மற்றும் உறவுகளின் மீதான பற்றுதல் ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பது மிகவும் அவசியமானதாகும். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் ஃபரிஷ்தாக்களாக ஆக முடியும். அவர்களது மனதில் எந்த விதமான பேதபாவமும் இருக்காது. அனைத்து விதமான உறவுகளின் மீதான பற்றுதலிலிருந்து அவர்கள் விலகி இருப்பார்கள். இது கடினமான குறிக்கோளே ஆகும். ஏனென்றால் நாம் உடலில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் முழு நாளும் நமது சம்பந்தம் தொடர்பில் தேகதாரிகளோடு பழக வேண்டியிருக்கிறது. ஆனால் நமக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. இதனை பயன்படுத்தி தேக ரீதியான அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகி இருக்க முடியும். தேகதாரிகளோடு வசித்தாலும் வாழ்ந்தாலும் அவர்கள் மீதான பற்றுதல் மற்றும் கவர்ச்சியிலிருந்து விலகி இருக்க முடியும். அவர்களது வார்த்தைகளின் தாக்கத்திலிருந்தும் அவர்களது அதிர்வலைகளின் தாக்கத்திலிருந்தும் விலகி இருக்க முடியும். அதற்காக அடிப்படையில் இந்த உடலில் இருந்தாலும் உடல் உணர்விலிருந்து விலகி இருக்கக்கூடிய பயிற்சியை மேற்கொள்வோம். எப்போது நாம் சுயமரியாதையில் நிலைத்திருக்கிறோமோ அப்போது நமது அதிர்வலைகள் சக்திசாலியாக ஆகிவிடுவதனால் இந்த உலகாயத பலவீனமான அதிர்வலைகள் நம்மிடம் நெருங்குவதே இல்லை. சக்தி வாய்ந்த ஆத்மாவினுடைய ஒளிவட்டத்தில் மோதி உலக அதிர்வலைகள் அனைத்தும் விடைபெற்று சென்று விடுகின்றன. எனவே நாம் ஃபரிஷ்தாக்களாகி முழு உலகிற்கும் நன்மை புரிய வேண்டும். காலம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காட்சிகளும் வேகமாக மாறப்போகின்றன. நான் விநாசத்தை பற்றி பேசவில்லை. பகவானுடைய வெளிப்பாடு மற்றும் அவரது உயர்ந்த ஆத்மாக்களின் வெளிப்பாட்டை பற்றி பேசுகிறேன். யாரை தந்தையே அலங்கரித்திருக்கிறாரோ, யாரை அவர் வெற்றி ரத்தினங்களாக மாயையை வென்றவர்களாக ஆக்கியிருக்கிறாரோ அவர்களும் வெளிப்பட போகிறார்கள். யார் பகவானோடு இணைந்து விட்டார்களோ, யார் தனது வாழ்க்கையை மிக உயர்ந்ததாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் வரப்போகிறது. யார் ஈஸ்வரிய பாலனையை அடைந்திருக்கிறார்களோ இப்போது அவர்கள் பிறரை பாலனை செய்வார்கள். பாபா அவர்களை முன்னால் வைத்துவிட்டு மெல்ல மெல்ல தான் மறைந்து விடுவார். எனவே வெளிப்பாட்டின் காலகட்டம் துவங்கப் போகிறது. வெற்றி முழக்கம் கேட்கப் போகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் முக்கியமான பங்காற்றுவதற்காக நாம் ஃபரிஷ்தா நிலையினை பயிற்சி செய்ய வேண்டும். ஃபரிஷ்தா என்றாலே உடல் மற்றும் உடல் சார்ந்த உறவுகளின் ஈடுபாட்டிலிருந்து விலகியவர், அந்த தாக்கத்திலிருந்து விலகியவர். எனவே வாருங்கள், நாம் அனைவரும் நல்ல யோகிகளாக ஆவோம். பகவானை நமது துணைவராக ஆக்கிக் கொள்வோம். சுயத்திற்குள் சக்திகளை நிரப்பிக் கொள்வதற்காகவும் பகவானோடு நட்பினை அனுபவம் செய்வதற்குமான அழகான காலகட்டம் இது. இப்போதுதான் நமது வாழ்வினை நாம் தெய்வீகமாக ஆக்கிக் கொள்ள முடியும். எந்த அளவிற்கு உயர்ந்த தாரணைகள் நமது வாழ்வில் இருக்குமோ அந்த அளவிற்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எந்த அளவிற்கு சுயத்திற்குள் ஞானத்தின் பலம் இருக்குமோ அந்த அளவிற்கு சின்ன சின்ன விஷயங்களை சுலபமாக கடந்து செல்வோம். மகிழ்ச்சியால் எப்போதும் முகம் மலர்ந்திருக்கும். இந்த மகிழ்ச்சி, தூய்மை தன்மை, சுயமரியாதை, ஆன்மீக பெருமிதம், யோகி வாழ்க்கை இவையே வெளிப்பாட்டின் ஆதார தூண்களாக அமையும். எந்த ஆத்மாக்கள் பகவானிடமிருந்து அனைத்தையும் அடைந்து விட்டார்களோ அவர்களை உலகமே திரும்பி பார்க்கும். அவர்கள்தான் பரமாத்ம சுகத்தை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் பரம சத்குருவின் வரங்களை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வரங்களை பயன்படுத்தி முழு உலகிற்கும் நன்மை புரிவார்கள். மேலும் பயங்கரமான காலகட்டத்தில் முழு உலகிற்கும் அதிகமான உதவி செய்வார்கள். அப்போது இவர்கள்தான் நமது இஷ்ட தெய்வங்கள்
என்ற வெற்றி முழக்கம் கேட்கும். ஓம் சாந்தி.